மனசு உங்கள் எதிரியா நண்பனா? நம்ம மனசு நம்ம நண்பனாக இருந்தால் நம்மளை சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் எதிரியாக இருந்தால் நம்மளை தோற்கடிக்கும். எப்பயுமே நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எது உண்மை, மனசு எதிரியா இல்லை நண்பனா, இது எல்லாத்தையும் எப்படி உணர்றது அப்படின்ற சந்தேகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் எஸ்கே ஸ்டோரி கேளுங்க சேனல்லேருந்து. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மனசு நம்ம நண்பன் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படி? நம்ம மனசு, நமக்குள்ளே இருக்கிற மனசு, அது எப்படி நம்மளுக்கு நண்பன் இல்லாமல் போகும்? ஒரு சில டைமில் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த மனசு கேட்காது. நீங்களும் எப்படியோ சொல்லுவீங்க இல்லையா, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல அப்படின்ட்டு. மனசு கேட்டிருந்தா நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் அந்த டைம். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் பொழுதும் அந்த மனசு இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இந்த விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். போதும், திருப்பி இதை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஆனால் நம்ம மனசு இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாது. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம மனசு நமக்கு எதிரியாக இருக்குது. உங்களுக்கு தோணலாம், எதிரின்றது ரொம்ப பெரிய வார்த்தை இல்லை அப்படின்ட்டு. நம்ம பேச்சை யார் கேட்க மாட்டாங்க? நம்ம ஆப்போசிட் பார்ட்டி தானே. ஸோ நம்மளுடைய மனசே நம்ம பேச்சை கேட்காதப்போ நம்மளுக்கு வேறு எப்படி தோணும்? எதிரி போல தான் தோணும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசை நண்பனாக மாற்றணும். நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட பேசணும். மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேறு யார்கிட்டையும் பேச வேண்டாம், உங்கள் மனசுக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இப்படி இரு, அப்படி இரு, இது சரி, இது தப்புன்னு கண்டிப்பாக உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம மனசு தான் காரணம். அது உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வேண்டாம் இதை செய்யாதன்னு. ஆனால் நம்ம மனசு கேட்குமா? அச்சச்சோ அவங்க பாவம் அப்படின்னு நம்மளுக்கு மனசு படன்னு அடிச்சுக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம மனசு பிரச்சனைக்கு உண்டாகும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, நம்மளுக்கு எதிர்பாராமல் வர்ற நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம மனசு தான் காரணம். முயற்சி கூட நம்மளை பண்ண விடாது. அதாவது நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா? அச்சச்சோ வேண்டாம், சரியாக வருமா வராதா, தப்பாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது நம்ம மனசு நிறைய டைமில் நம்மளை பிடிச்சி இழுத்து தான் வைக்கும். முயற்சி பண்ணவே நம்மளை விடாது. இதுவுமே ஒரு பெரிய காரணம்தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மனசில் பல சிந்தனைகள் உருவாகும். இதை பண்ணலாமா, இதை எப்படி பண்ணலாம், அதாவது புது புது சிந்தனைகள் உருவாகிற இடம் அப்படின்னா நம்ம மனசு தான். நம்ம ஏதோ ஒரு இடத்துல போயிட்டே இருப்போம், டக்குன்னு நமக்கு ஒரு விஷயம் தோணும். அந்த தோணுது இல்லையா யோசனை, அதுதான் சிந்தனை. அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதைக்கே வழிவகுக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி நல்ல விதமாக நினைக்கும் பொழுது உங்கள் மனசு அவங்கள சுற்றி ஒரு அதாவது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்ம மனசு என்ன பண்ணாது, அது தப்பு அப்படின்னு சொல்லாது. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு பேர் தான் நல்ல எண்ணம் கொண்ட மனசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தப்பை கூட எளிமையாக மன்னிக்கிற மனசு அந்த மனசுக்கு இருக்கும். இதுவே நம்மளுடைய மனசு கெட்ட எண்ணங்களால் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட உங்ககிட்ட இருந்து எதிரியாக மாற்றிடும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா,
யாரை பற்றியும் நம்ம பின்னாடி பேசக்கூடாது. உங்களுக்கு மனசில் பட்டதை தாராளமாக பேசலாம். ஏன்னா உண்மை என்றைக்குமே நம்மளை காப்பாற்றும். மாற்றி பேசுறது கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து நண்பர்களை கூட பிரிச்சிடும். ஸோ நீங்கள் உங்களுடைய மனசை ரொம்ப பத்திரமாக கையாளணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலே ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனதை யார் கவனமாக கையாள தவறுறாங்களோ, அதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாமல் இருக்கிறாங்களோ, அவங்க தான் நிறைய இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்பாங்க. அடுத்து பாருங்கள், மற்றவங்களோட உங்கள் லைஃப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது உங்கள் மனசுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா? ஆக்சுவலி அந்த வேலையை பண்ணுறதே உங்கள் மனசு தான். நம்ம யோசிப்போம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, நமக்கு மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா? பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, எதிர் வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்க, நான் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த டைம்லேயே நம்ம மனசுக்கு பலவிதமான நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நம்மளை தப்பாக நினைக்கவே கூடாது. நம்ம தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இது வராது, என்கிட்ட இது இல்லை, என்னால் முடியல, அந்த மாதிரி நம்மளை பற்றின எந்த ஒரு தப்பான நினைப்பும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனசை க்ளீனாக வச்சுக்கணும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே கூடாது. முதல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் சொல்வாங்க, காலையில் எழுந்து பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும், நான் இதை செய்யணும், எனக்கு இதை நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசுங்க. உங்கள் மனசு அதை செஞ்சு கொடுக்கும். செல்ஃப் பிலீவ் இல்லாமல் எதையுமே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கிடைக்காது. முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் பேசணும். எப்படி பேசணும்? ஏன் கவலைப்படுற? இப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வோமோ அதே மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்கணும். உங்களை மனசை நீங்கள் நம்ப சொல்லி மனசுக்கிட்ட பேசணும். இப்படி நீங்கள் பேசும்பொழுது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது எல்லாத்த விடவே பார்த்திங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் ரொம்பவே அமைதியாக வச்சுக்கணும். நம்ம மனசு அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இப்போ குழப்பத்தில் இருக்க, இப்போ பேச வேண்டாம், அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த நோட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம குழப்பமாக இருக்கும் பொழுது ஒரு முடிவு எடுத்தோன்னா தப்பாக போகும். இதுவே நம்ம மனசு அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவு எடுத்து பாருங்களேன், அதுக்கு ரீகன்சிட்ரேஷன் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. இது சரியாக தப்பான்னு யோசிக்காத அளவுக்கு அந்த முடிவு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் எப்பயுமே உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சுய சிந்தனை ரொம்பவே முக்கியம். இவங்க சொல்கிறாங்க இதை எடுத்துக்கலாம், அவங்க சொல்கிறாங்க அதை எடுத்துக்கலாம், அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள், மனசே மனசே நான் இதெல்லாம் செய்யலாமா, இப்படி நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நான் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கிட்ட சுயமாக சிந்திக்க சொல்லுங்கள். இது ரொம்பவே முக்கியம். இப்படி உங்கள் மனசு சிந்தித்து ஒரு திட்டமிடல் பண்ணும். அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் மனசு ஃபோக்கஸ்டாக வேலை செய்யும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கு ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, அது எல்லாத்தையும் எடுத்து உங்கள் மனசு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஒரு திட்டமிடல் பண்ணுது. அதில் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களோட முடிவு எப்பயுமே தப்பாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன வெற்றி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பெரிய பெரிய வெற்றிலாம் இல்லை, ஒரு சின்ன வெற்றி, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா
உங்கள் மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை, உங்கள் குழந்தை ஃபாஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்துட்டு ஒரு நல்ல செய்தி கேட்டாலோ மனசு அப்படியே துள்ளி கொதிக்கும். அப்போது அந்த மனசுக்கு அதுதான் மோட்டிவேஷ்னல். இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி வர வர பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்கள் மனசு தொடர்ந்து வெற்றி பெறத்துக்கு வழி. நீங்கள் வந்துட்டு சக்ஸஸை நோக்கி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ரெடி ஆகும். ஓகே, நம்ம இதுக்கு ரெடி ஆகிட்டோம், நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே யார் வருவாங்க? உங்கள் மனசு தான் வருவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நன்றி உணர்வாக இருக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு குட்டி விஷயம், ஒரு ஆட்டோக்கார் இறக்கி விடுறாரா, தேங்க்யூ ஆட்டோக்கார் சொல்லுங்கள். ஒரு பஸ்ஸில் வரீங்களா, டிக்கெட் வாங்குறீங்களா, தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்களா, தேங்க்ஸ் அண்ணான்னு சொல்லுங்கள். அந்த நன்றி உங்களை எவ்வளோ பாசிட்டிவாக மாற்றும் தெரியுமா? உங்களுக்கும் எல்லாரும் சொல்லி பழகுவாங்க. எதுவுமே நம்மளும் கொடுக்கணும், அவங்களும் கொடுப்பாங்க. மென்டல் ஸ்ட்ரென்த்தை இது கண்டிப்பாக அதிகரிக்கும். அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லி இப்படியே நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த்தை குறைக்கிறத விட இந்த மாதிரி பாசிட்டிவ் நோட்ஸ் உங்களுக்குள்ளே போக 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 உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும். நீங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக மாறிடுவீங்க. இதை தானே உங்கள் மனசு எதிர்பார்க்குது. நீங்களும் இதை தானே எதிர்பார்க்குறீங்க. வேற என்ன வேணும்? மனசை நம்ம நண்பனாக வச்சுக்கிறதுக்கு மனசை முதல்ல நம்ம கவனிக்கணும். மனசு என்ன பண்ணுது, என்ன யோசிக்குது, என்ன நினைக்குது அப்படின்றத நம்ம கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்து மனசுக்கிட்ட நீங்கள் பேசி அதை கவனித்து, இப்போ வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் அவங்கள கவனிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம மனசையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய மனசு நம்மளுடைய நண்பனாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம வந்துட்டு எதெல்லாம் தப்பாக நினைக்கிறோம், எதெல்லாம் சரியாக நினைக்கிறோம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ சொல்கிறத வச்சு நம்ம நெகட்டிவ் தப்பாக ஒரு விஷயத்த யோசிச்சிருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணணுன்னா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? ஸோ இப்படி இருக்கும்பொழுது உங்களோட மைண்டை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். மனசும் கண்ட்ரோல் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்ளம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறீங்க. இது சரி, இது தப்புன்னு உங்கள் மனசுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த மனசு என்ன பண்ணும்? ஆமாம், சரி, அதுக்கும் நல்லது கெட்டது தெரியும் இல்லையா? அப்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, உங்கள் மனசை நண்பனாக்கிறதுக்குன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் எப்படிங்க, வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லை தான். பட் ஆனால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் திருப்பி திருப்பி ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது அது உங்கள் மனசை போட்டு அழுத்தி உங்களை பலவிதமான நோய்க்கு ஆட்படுத்தும். ஸோ உங்கள் மனசை எப்பயுமே ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு அமைதியான மனசாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட மைண்டை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணுங்கள். நீங்களாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையாக உங்களால் சொல்ல முடியலனாலும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், எனக்கு பாசிட்டிவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பி திருப்பி உங்கள் மனசுக்கிட்ட நீ பாசிட்டிவாக மாறு, நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணு, நீ பாசிட்டிவாக மாறு அப்படின்னு ரிப்பீட்டாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். மனசை சுத்தம் செய்யணும். கெட்ட எண்ணங்கள் இருக்கும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், எல்லார் மனசுலேயுமே இருக்கும். கெட்ட எண்ணங்களை குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நல்ல எண்ணங்கள் அதிகமாகும். அதுதான் உங்கள் மனசை நீங்களே சுத்தம் செய்கிறது. ஸோ இப்படி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு சுத்தமாகிடும். ஸோ இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மனசு உங்கள் ஃப்ரெண்டா எதிரியா? கண்டிப்பாக உங்களுடைய மனசு தான் உங்களுடைய
பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க. இப்போது உங்கள் மனசுக்குள்ளே இருந்த நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் எப்படிலாம் சொன்னீங்களோ அப்படியெல்லாம் உங்கள் மனசு மாறி இருக்கும் பொழுது அது உங்கள் ஃப்ரெண்டு தானே. சம்டைம்ஸ் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு கேட்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் மனசை பேசி உங்கள் கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க இல்லையா? ஸோ இப்போ உங்கள் மனசு என்ன பண்ணும், நான் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒபே பண்ணும். சம்டைம்ஸ் தான் நம்ம மனசை கேட்காம இருக்கும். ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டாக மாற்றி உங்கள் மனசை ஒரு ட்ரெயின் பண்ணி உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மனசு கேட்கும். அதனால தான் சொன்னேன், மனசு நண்பனா எதிரியா அப்படின்ற கேள்விக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட தான் அந்த பவர் இருக்குது. நீங்கள் மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற விதத்தில் தான். ஒரு மனிதர்களே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் நண்பனாவோ எதிரியாவோ மாறுறாங்க. அப்போ நம்ம மனசு மட்டும் அப்படி மாறாதா என்ன? கண்டிப்பாக உங்கள் நண்பனாக இருக்கும். சில நேரங்களில் மட்டும் அது எதிரியாக இருக்கும். அதையுமே எப்படி நண்பனாக மாற்றுறது? ஒரு எதிரியை உங்களால் நண்பனாக மாற்ற முடியும் அப்படின்னா உங்கள் மனசையும் கண்டிப்பாக மாற்ற முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உங்கள் மனசுக்கிட்ட நீங்கள் சில கேள்விகள் கேட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் தெரியுதுன்னா கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.